மெதுவான காற்று வீசும். பசுமை நிறைந்த ஒரு அழகான காடு இருந்தது. அந்த காட்டில் யானை, மான், முயல், குரங்கு, நரி, பறவைகள் என அனைத்தும் மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருந்தன. ஆனால் ஒரு நாள் அந்த அமைதியான காட்டில் ஒரு பெரிய சிங்கம் வந்தது. அது மிகவும் சக்தி வாய்ந்ததும் புதியதுமானதாக இருந்தது. அது தினமும் மற்ற விலங்குகளை வேட்டையாடி அவற்றை பயமுறுத்தியது. அதனால் அந்த காட்டில் இருந்த எல்லா விலங்குகளும் பயத்தில் நடுங்கின. ஒரு நாள் அவை எல்லாம் ஒன்று கூடி ஒரு தேர்வு கண்டுபிடிக்க முயன்றன. ஐயோ, என்ன செய்வது? நாம் எல்லாம் ஆபத்தில் இருக்கிறோம். அப்போது வயதான நரி, நாம் தினமும் ஒரே ஒரு விலங்கை சிங்கத்திடம் உணவாக அனுப்புவோம். அப்போ அது மற்றவர்களை வேட்டையாடாது என்று சொன்னது. அனைத்து விலங்குகளும் அதை ஒப்புக்கொண்டன. இதுதான் சரியான தீர்வு. ஆனால் தினமும் ஒருவரை எப்படி தேர்வு செய்வது? குழுக்கள் முறையில் தேர்வு செய்து அனுப்புவோம். விலங்குகள் அனைத்தும் சிங்கத்திடம் சென்று இந்த திட்டத்தை கூறின. அந்த திட்டம் சிங்கத்துக்கும் பிடித்தது. அதன் பிறகு குழுக்கள் முறையில் தினமும் ஒரு விலங்கு சிங்கத்திடம் அனுப்பப்பட்டது. சில நாட்கள் அமைதியாக சென்றது. ஒரு நாள் அந்த வரிசையில் ஒரு சிறிய முயலின் முறை வந்தது. அதை நினைத்து அதன் அப்பா, அம்மா மிகவும் கவலைப்பட்டனர். அப்போது குட்டி முயல் சொன்னது, கவலைப்படாதீர்கள், நான் திரும்பி வருவேன் என்று சொல்லி காட்டுக்குள் சென்றது. கவலைப்படாதீர்கள், நான் திரும்பி வருவேன். அந்த முயல் மிகவும் புத்திசாலி. அது போகும் வழியிலேயே இந்த சிங்கத்திடமிருந்து மற்ற விலங்குகளை எப்படி காப்பாற்றுவது என்று யோசித்துக் கொண்டே சென்றது. திடீரென அதற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. அது கொஞ்சம் தாமதமாக சிங்கத்திடம் சென்றது. அதை பார்த்த சிங்கம் கோபமாக கேட்டது, ஏய் முயலே, ஏன் இவ்வளவு தாமதம்? முயல் அமைதியாக பதிலளித்தது, அரசே, நான் வரும்போது இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது என்று சொன்னது. அதை கேட்ட சிங்கம் மிகவும் கோபமடைந்தது. என்ன, இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா என்று அது கத்தியது. முயல் மெதுவாக சொன்னது, ஆம் அரசே, அது மிகவும் வலிமையானது, அது ஒரு கிணற்றருகே இருக்கிறது என்றதா. அந்த சிங்கம் உடனே, இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா? வா, அந்த சிங்கத்தை எனக்கு காட்டு என்று சொன்னது. முயல் அதை ஒரு பழைய கிணற்றின் அருகே அழைத்துச் சென்றது. அந்த கிணற்றில் தண்ணீர் மிகவும் தெளிவாக இருந்தது. முயல் சொன்னது, அரசே, இதோ கீழே பங்கள் என்று. சிங்கம் கிணற்றுக்குள் பார்த்தது. அதன் பிரதிபலிப்பை பார்த்தது. அது உண்மையிலேயே இன்னொரு சிங்கம் என்று நினைத்தது. அது கோபமாக கத்தினது. அந்த சத்தம் கிணற்றில் எதிரொலித்தது. அது எனக்கு எதிராக கத்துகிறது என்று நினைத்த சிங்கம் அந்த கோபத்தில் அதை தாக்க கிணற்றுக்குள் குதித்தது. அவ்வளவுதான், அந்த கொடிய சிங்கம் தண்ணீரில் மூழ்கி மறைந்தது. முயல் மெதுவாக சிரித்தது. அது காடுக்கு திரும்பி தனது அப்பா, அம்மா மற்றும் மற்ற விலங்குகளிடம் நடந்ததை சொல்லியது. அனைவரும் மகிழ்ச்சியில் குதித்தனர். அந்த காடு மீண்டும் அமைதியான அழகான காடாக மாறியது. அந்த நாள் முதல் அந்த சிறிய முயல் எல்லோருக்கும் ஒரு பெரிய வீரனாக ஆனதா. குட்டீஸ், இந்த கதை நமக்கு என்ன சொல்லுகிறது தெரியுமா? பலமல்ல, புத்திசாலித்தனமே பெரிய வலிமை. சிறியவராக இருந்தாலும் நல்ல யோசனை இருந்தால் பெரிய பிரச்சனையையும் தீர்க்க முடியும். அடுத்த கதையில் மீண்டும் சந்திப்போம். டாடா. விரும்பவும், குழு சேர், பகிரவும்.